தென்காசி மாவட்டம் சுரண்டையில் பள்ளி மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். 9ஆம் வகுப்பு மாணவியான மனசா வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவியினுடைய உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் விவரிக்க கேட்போம். தங்கம், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அடுத்துள்ள இரட்டைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கேரளாவில் சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கும் மீனா என்ற மனைவி இருந்த முறையில் 9ஆம் வகுப்பு மாணவி மானசா என்ற ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்து வருகிறது. இந்நிலையில் மானசா சுரண்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இன்று காலை பள்ளிக்கு வீட்டிலிருந்து தனது சைக்கிளில் சென்றுள்ள மனசா தொடர்ந்து வகுப்பறையே சக மாணவிகளுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்த நிலையில் வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று மயக்கமடைந்ததாக தெரிகிறது. இது குறித்து சக மாணவிகள் ஆசிரியரிடம் தெரிவித்த பொழுது மாணவி மானசாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முற்படுகையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சுரண்டை காவல்துறையினர் பள்ளிக்கு நிறைவாக வந்த நிலையில் மாணவி மானசாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்கு தென்காசி தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது வகுப்பறையில் பள்ளி மாணவி மயங்கி விழுந்த சம்பவம் இப்போது பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.